வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல மட்டன் எடுத்துகிட்டு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போது கழுவுன மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போவே தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெந்ததுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ மட்டன் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் சும்மாவே போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், சில்லித்தூள் 3த்தையும் போட்டுக்கலாங்க. பொடியெல்லாம் போட்டதும் 3 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் வெந்துட்டுருக்கிற கேப்பில் தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேங்க. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க. ஒவ்வொன்றா போட்டு தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கும்போது கடுகு, சோம்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது மட்டன் சுக்காங்கிறதுனால சீரகம், மிளகுத்தூள் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு கலந்து வச்ச பொடியை போட்டுக்கிறேங்க. அது கூட கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி தாளிக்கிறதுக்குள்ளார மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. வெந்த மட்டன் எடுத்து இது கூட போட்டு கலந்து எடுத்துக்கலாங்க. மட்டன் எடுத்து சேர்த்ததுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சம் இந்த அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அதையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. தண்ணியெல்லாம் வற்றி போய் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த மட்டன் சுக்கா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பிரியாணி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பிளெயின் சாப்பாடு, ரசம் வச்சு மட்டன் சுக்கா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சச்சா, பாய்.